Hello viewers, welcome to Swathi samayal. இன்னைக்கு நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி ஆலு சமோசா தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க. 4 போல வேக வச்ச உருளைக்கிழங்கு, 1 கப் போல கோதுமை மாவு, வேக வச்ச பச்சை பட்டாணி, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள், கடுகு, உப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க துருவி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க துருவி எடுத்துகிறோம். இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச 1 கப் கோதுமை மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்துட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம். இது வந்துட்டு ஒரு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாலே போதும் நம்மளுக்கு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம், ஊறட்டும். பாருங்கள், நம்ம எண்ணெய் தடவி வச்சிட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் போல் இது அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆலு ஸ்டஃபிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், கடுகு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயத்தை. இப்போது இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணி இதில் ஆட் பண்ணிடலாம். வேக வச்ச பச்சை பட்டாணி இது வந்துட்டு ஒரு 1 மினிட் போல் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு வந்துட்டு இதுக்கும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு துருவி வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல இறங்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போது இது வந்துட்டு ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதுலேருந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்துக்கலாம். இப்போது இது மேலேயே கொஞ்சமாக கோதுமை மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இது ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது வந்துட்டு கட் பண்ணிடலாம். ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு கோன் ஷேப்பில் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், இதை வந்துட்டு இப்படி கோன் ஷேப்பில் பண்ணாலே வந்துடும். இதை வந்துட்டு கீழே இருக்கிறதுலையும் இதை வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டஃபிங் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், நம்மளோட ஆலு ஸ்டஃபிங் வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதை வந்துட்டு குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி இதுக்குள்ளே போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சமோசா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி மீதி இருக்கிறது ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சில பேருக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் சமோசா சாப்பிட்டு போர் அடிச்சுட்டு இருக்கோம். இப்போது இன்றைக்கி நம்ம சர்க்கிள் ஷேப்லேயும் ஸ்பெஷலாக செஞ்சிடலாம். நான் சர்க்கிள் மோல்டு எடுத்துருக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சம் ஆயில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். மோல்டுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் எண்ணெய் தடவி வச்சுருங்க. இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம சர்க்கிள் சமோசா அழகாக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதே செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம சர்க்கிள் சமோசாவும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம ட்ரையாங்கிள் சமோசாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒன்று போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம், ஒன்றா திருப்பி விட்டுடலாம். இது வந்துட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமும் இல்லாமல் ரொம்ப லோ ஃப்ளேமும் இல்லாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சமோசா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து மீதி இருக்கிறது இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இது வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்றா திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஜாஸ்தி லோ ஃப்ளேமில் வச்சுட்டா எண்ணெய் நிறைய இழுக்கும். ஸோ லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்டியான கிட்ஸ் ஸ்பெஷலான சமோசா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.